அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சுக்கிர பயிற்சியின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தான சஞ்சரிக்கும். இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்க தாங்க செய்யும். வீடு மாற்றம், இடமாற்றம் வந்து சேர இருக்கு. மன வலிமை குறையும். எதிர்பாராத செலவுகளால் சில நேரங்களில் தடுமாற்றங்கள், கைமாற்று வாங்கும் சூழல் உருவாகலாங்க. அரசு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதால் போன்ற நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல் கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட இயலுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலை அகல இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இந்த தருணங்கள்ல சனி பகவான் வழிபாடு உங்களுடைய சஞ்சலம் நீக்கும் வழிபாடா அமைகிறது.